இந்த வருட துவக்கமே அதிசருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக விடாமுயற்சி படம் அமைந்தது. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியாக குட் பேட் அக்லி திரைப்படம் இருந்தது. வசூல்ல தற்போது வரைக்குமே பட்டைய கிளப்பிட்டிருக்கு. அதன் பிறகு கார் ரேஸ்ல கலந்து கொண்ட ஏகே அவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் குவிஞ்சது. அதோட நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன் விருதையுமே பெற்றிருந்தாரு. இதுல கேஜிஎஃப் பட இயக்குனருடன் அஜித் சார் கூட்டணி போடவுமே இருக்காரா. கேஜிஎஃப், சலார் போன்ற படங்களை இயக்கியவர் தான் பிரசாந்த் நீல் அவர்கள். இவர் அஜித் சாருடைய 2 படங்களை அடுத்து புக் பண்ணிருக்காராம். முதலாவதாக அஜித் சாரை வைத்து தனியாக ஒரு படத்தை எடுக்க இருக்காராம். அடுத்ததாக கேஜிஎஃப் 3 படத்துல அஜித் சாரை முதன்மை கதாபாத்திரத்துல வைத்து எடுக்க இருக்காராம். இதுல யாஷ் தொடர்பான காட்சிகளுமே வர இருக்காம். இந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமாக உருவாகுதா. கேஜிஎஃப் 2 படத்திலேயே இதன் தொடர்ச்சி லீடாக இயக்குனர் கொடுத்திருப்பாரு. மேலும் 2 பாகங்களுமே வெற்றியடைந்த நிலையில இந்த படமுமே மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதோட தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. அந்த குறைய பிரசாந்த் நீல் மற்றும் அதிசருடைய கூட்டணி போக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற நம்ம அதிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.